அம்மா. என்ன வித்தியாசம்? எனக்கு என்னெல்லாம் வாங்கி தருவீங்க அப்படின்னு கேட்டா காதலி. எனக்கு எப்பங்க வாங்கி தருவீங்க அப்படின்னு கேட்டா மனைவி. எனக்கு ஏன்பா வாங்கி தர கேட்டா அவள் தான் அம்மா அப்படிங்கிற ஒரு உறவு தான். பசிக்கு சோறு போட்டால் அவள் மனைவி, பசிக்க விடாம சோறு போட்டால் அவள் தான் தாய். கேட்டதை வாங்கி கொடுத்தாதாங்க மனைவிக்கு பிடிக்கும். என்ன வேணும்னு கேட்டாலே போதும் அம்மாவுக்கு பிடிக்கும். அதை நீங்க கேட்குறீங்களா? யோசிச்சு பாருங்க. ஒரு 60வது கல்யாணத்துக்கு என்னை சீஃப் கெஸ்டா கூப்பிட்டுருந்தாங்க, ஒரு சிறப்பு விருந்தினரா. நான் போயிருந்தேன். பயங்கர தடபுடலா பாகுபலி செட்டே தோத்து போயிடும், அவ்வளவு கிராண்டா இருந்துச்சு. நான் சாக்காய் போய் இந்த மாப்பிள்ளை கிட்ட போய் கேட்டேன், ஐயா உங்க 60வது கல்யாணத்தை இவ்வளவு சூப்பரா செலிப்ரேட் பண்றீங்களே, உங்களோட 25வது கல்யாணம் நீங்க எப்படி செலிப்ரேட் பண்ணீங்கன்னு. என் ஒய்ஃப் அந்தமான் கூட்டு போனோமா அப்படின்னாரு. சூப்பர் சார், இப்ப 60வது கல்யாணம், இப்ப எப்படி நீங்க கொண்டாட போறீங்க? என் ஒய்ஃப் அந்தமான்ல இருந்து இப்ப ரிட்டர்ன் கூட்டிட்டு வர போறோமா. அண்ணன் நினைக்கிறாரு இந்த பாயிண்ட்டை நம்ம ஃபாலோ பண்ணிட வேண்டியதான், இதுக்காண்டி விசா எடுத்து கூட மனுஷன் கிளம்புனாலும் கிளம்புவார். கல்யாணம் முடிஞ்சு 10 வருஷம் ஆனா புருஷன் பொண்டாட்டி ரெண்டும் பேசிக்கிடுது. பொண்டாட்டி சொல்லுது புருஷனை பார்த்து, ஏங்க நான் எப்படிப்பட்ட தியாகி தெரியுமா, கல்யாணத்துக்கு முன்னாடி உங்க முகத்தை பார்க்காம கல்யாணத்துக்கு சம்மதிச்சேன், நான் தான் பெரிய தியாகி. திருமணமாக ஆண்களை பார்த்து சொன்னார், வாழ்க்கையில ஏதாவது சாதித்து விட வேண்டும் என்று நினைத்தால் திருமணத்துக்கு முன்னாடி சாதிச்சிருங்க. ஏன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் டிவி ரிமோட் கூட உங்களுக்கு கிடைக்காது. சொன்னாரல்ல, வானத்தை வில்லாக வளைப்போம், அலை கடலை தாண்டுவோம். இதெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி தாண்டிடுங்க. ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்துச்சு பார்த்தீங்களா? நிறைய என்ன அறிமுகப்படுத்தினாங்க. சன் டிவி பேச்சாளர் நிறைய வெளிநாடு, அமெரிக்கா, துபாய், நிறைய வெளிநாடுகளுக்கு தமிழ்ச்சங்கங்கள் பேசினா கூட எனக்கு மிகப்பெரிய சிறப்பாக நான் நினைக்கிறது என்னன்னா, ஜல்லிக்கட்டுல முதல் பெண் வர்ணனையாளரா நான் பேசினதுன்னா உண்மையிலே ரொம்ப பெருமையா நினைக்கிறேன். அந்த உள்ள மாடுகளை பார்க்கும் பொழுது, மாடு வருது பாரு துள்ளிக்கிட்டு, தமிழர்களுடைய தனி அடையாளமே ஜல்லிக்கட்டுன்னு சொல்லும் பொழுது அவ்வளவு ஒரு கம்பீரமா பெருமையா இருந்துச்சு. ஆனா அந்த ஜல்லிக்கட்டு